அதிகாரம் 6. நெகேமியாவுக்கு எதிரான சதித்திட்டங்கள். நான் மதிலை கட்டி முடித்துவிட்டேன் என்றும் அதில் உடைப்பு ஒன்றுமில்லை என்றும், மேலும் இதுவரை நான் கோட்டை வாயில்களில் கதவுகள் அமைக்கவில்லை என்றும் சன்பலாத்து, தோபியா, கெசேம், அராபியர் ஆகியோரும் எங்கள் எதிரிகளும் அறிய வந்தார்கள். அப்பொழுது சன்பலாத்து, தோபியா, கெசேம் ஆகியோர் என்னிடம் தூதனுப்பி, நீர் புறப்பட்டு வாரும், ஓனோ சமவெளியிலுள்ள ஊர்களுள் ஒன்றில் சந்திப்போம் என்றனர். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கவே எண்ணியிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் தூதனுப்பி, முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன், எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூதனுப்பினார்கள். நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன். 5ஆம் முறையும் சன்பலாத்து தன் அலுவலன் மூலம் இதே செய்தியை எனக்கு அனுப்பினான். அவனுடைய கையில் திறந்த மடல் ஒன்றிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: கெசேமின் கூற்றுப்படி வேற்றினத்தாரிடையே ஒரு செய்தி பரவியுள்ளது. அதன்படி நீரும் யூதர்களும் கலகம் ஏற்படுத்த சூழ்ச்சி செய்துள்ளீர்கள். இதற்காகவே நீர் மதிலை கட்டி எழுப்புகிறீர். நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புகிறீர். யூதாவில் ஓர் அரசர் உங்களுக்கு இருக்கிறார் என்று எருசலேமில் அறிவிக்க இறைவாக்கினர்களை நீர் ஏற்படுத்தியுள்ளீர். இச்செய்திகள் மன்னருக்கு எட்டிவிடும். எனவே நீர் வாரும், நாம் ஒன்றாக ஆலோசிக்கலாம். நான் அவனுக்கு பதில் அனுப்பி, நீர் சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை, இவையெல்லாம் உம்முடைய கற்பனையே என்று கூறினேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினார்கள். அவர்களுடைய கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தார்கள். எனவே கடவுளே, என் கைகளை வலிமைப்படுத்தும் என்று நான் வேண்டினேன். பின்பு மெகேட்டபேலுக்கு பிறந்த தெலாயாவின் மகன் செமாயாவின் வீட்டுக்கு நான் சென்றேன். அவன் அங்கு அடைபட்டு கிடந்தான். நாம் கடவுளின் இல்லமான கோவிலின் உள்ளே சந்திப்போம். கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம், ஏனெனில் அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள். உம்மை கொல்ல இன்றிரவே வருகிறார்கள் என்று அவன் என்னிடம் சொன்னான். நான் மறுமொழியாக, என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவது முறையா? நான் பிழைத்து கொள்ள கோவிலுக்குள் செல்வதா? நான் செல்ல மாட்டேன் என்றேன். அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பலாற்றும் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு அஞ்சி நான் இதை செய்யவும், இதனால் நான் பாவம் கட்டி கொள்ளவும் அவர்கள் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் அவனுக்கு கையூட்டு தந்திருந்தார்கள். என் கடவுளே, தோபியா, சன்பலாத்து ஆகியோரின் இச்செயல்களுக்கும் இறைவாக்கினரான நொவாதியா மற்றும் என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய இறைவாக்கினர்களின் செயல்களுக்கும் ஏற்ற தண்டனை வழங்குவீராக. மதில் கட்டும் பணி நிறைவுறுதல். மதில் 52 நாட்களுள் கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் நாளில் நிறைவடைந்தது. எங்கள் எதிரிகள் அனைவரும் இதை கேள்வியுற்றபோது, எங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டினரும் இதை கண்டபோது அவர்கள் அனைவரும் அஞ்சி மனம் தளர்ந்து போயினர். ஏனெனில் இவ்வேளை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது என்று கண்டனர். அக்காலத்தில் யூதாவின் தலைவர்கள் தோபியாவுக்கு பல மடல்கள் அனுப்பி வந்தார்கள். தோபியாவின் மடல்களும் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. ஏனெனில் யூதாவில் பலர் அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள். ஏனென்றால் அவன் ஆரகின் மகனான செக்கனியாவுக்கு மருமகன். அவனுடைய மகன் யோகனான் பெரக்கியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகளை மணந்திருந்தான். எனவே அவர்கள் எனக்கு முன்பாக அவனுடைய நற்செயல்களை பற்றி சொல்வார்கள். நான் சொன்னவற்றையும் அவனிடம் சொல்வார்கள். என்னை அச்சுறுத்தும்படி தோபியா அவர்களுக்கு மடல்கள் அனுப்பி கொண்டிருந்தான்.